ஹாய், இன்றைக்கி நம்ம ஸ்வீட் அப்பம் செய்ய போகிறோம். ஸ்வீட் அப்பத்துக்கு இப்போ நம்ம அரசாணிக்காய் பல்ஸ் எடுத்து வச்சுருக்குறோம். கோதுமை மாவு 1 கப்பு சேர்த்திக்கலாம். ரவை 3/4 கப் எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு ஒரு சின்ன 1/4 கப். சிறிதளவு ஏலக்காய். அரசாணிக்காய் வேக வச்சதை மசிச்சு எடுத்துருக்கோம். சால்ட்டு, முக்கால் கப் வெல்லம் எடுத்துருக்கோம். இதில் சேர்த்திட்டு வெல்லத்தில் தண்ணி சேர்த்திட்டு கொதிக்க வைக்கலாம். வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் கரைஞ்சா போதும். பாகு காய்ச்சியாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் உருட்டும். இந்த கண்டிஷனுக்கு இருந்தால் போதும். அரசாணிக்காய் போட்டுக்கிறதுனால ஸ்வீட் அதிகமாக இருக்கும். பத்து நிமிஷம் ஊறியாச்சு. நம்ம ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயிலில் அப்பம் போட்டு எடுத்துக்கலாம். காஞ்சிருச்சு. சிறிதளவாக எடுத்துக்கோங்க மாவு. டீ மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம். இல்லை நல்லா வேகணும். இப்போ இது அரசாணிக்காய் வச்சு நம்ம எங்கள் ஊர் சைடு கச்சாயன்னு சொல்லுவாங்க. இது அரசாணிக்காய் வச்சு நான் ஒரு கச்சாயம் செஞ்சுருக்கேன். இது போல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அரசாணிக்காயை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கச்சாயமாக செஞ்சு கொடுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு கச்சாயம். இது போல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு ஸ்நாக்ஸாக அரசாணிக்காய் வச்சு நம்ம எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்கிறது செஞ்சாச்சு. இது போல் நீங்களும் செய்யுங்க.